ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒவ்வொருவரும் இறைவனை நம்பிக்கையுடன் வணங்குகிறோம். அப்படி நம்பிக்கையுடன் நாம் அழைத்தால் நம்மை பிரச்சனைகளில் இருந்து, துன்பங்களில் இருந்தும், இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்தும் காப்பாற்றுவதற்காக இறைவன் வருவாரா என்ற சந்தேகம் உள்ளது. இன்னும் சிலர் நாம் பார்க்கும் சினிமாக்களில் வருவது போன்று கடவுள் வருவார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கடவுள் ஒருபோதும் அப்படி வருவது கிடையாது. நாம் நம்பிக்கையுடன் அழைத்தால் கடவுள் நிச்சயம் வருவார், நம்மை காப்பாற்றுவார். அப்படி எப்படி வந்து காப்பாற்றுவார் என்பதை ஒரு சிறிய கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம். காட்டில் ஒரு இளைஞன் நடந்து சென்று கொண்டிருந்தான். அவனுக்கு பசி எடுத்தது. ஒரு மரத்தில் உயரத்தில் கனிந்த பழங்கள் இருப்பதை கண்டான். மரத்தின் மேல் சரசரவென்று ஏறி அவற்றில் சில பழங்களை பறித்து தின்றான். மிக கனிந்த வாசனையுள்ள பழங்கள் கிளைகளில் நுனிகளில் இருந்தன. அவற்றை எட்டி பறிக்க கிளையின் மேல் நகர்ந்து சென்றபோது அவனது பாரம் தாங்காமல் ஒரு கிளை முறிந்துவிட்டது. சட்டென்று சுதாகரித்து கொண்டு அவன் கீழே இருந்த ஒரு கிளையை பிடித்து கொண்டு தொங்கத் தொடங்கினான். குனிந்து பார்த்தால் தரை வெகு தூரத்தில் கீழே இருந்தது. ஏற்கனவே பயந்து போயிருந்த அவன் மேலும் பயந்து கண்ணை மூடிக்கொண்டு யாராவது காப்பாற்றுங்கள் என்று திரும்ப திரும்ப அலற ஆரம்பித்தான். உள்ளங்கை வியர்த்தது. வழுக்க ஆரம்பிக்கும் நிலை வந்துவிட்டது. தற்செயலாக அப்போது அந்த பக்கம் வந்த ஒரு முதியவர் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தவனை பார்த்தார். அவன் மேல் ஒரு சிறிய கல்லை விட்டு எறிந்தார். கல் பட்டவுடன் வழியில் கீழே பார்த்தவனுக்கு ஆத்திரம் வந்தது. பெரியவரே, உதவச் சொன்னால் கல்லால் அடிக்கிறீரே, அறிவில்லையா உமக்கு என்று கோபத்தோடு கேட்டார். பெரியவர் பதில் பேசாமல் இன்னொரு சிறிய கல்லை எடுத்து அவன் மேல் எறிந்தார். மேலும் கோபமுற்ற இளைஞன் பெரும் முயற்சி எடுத்து கையை வீசி மேலே இருந்து கிளை ஒன்றை பலமாக பற்றி கொண்டு, நான் கீழே வந்தால் உம்மை சும்மா விடமாட்டேன் என்று எச்சரித்தான். பெரியவர் மேலும் ஒரு கல்லை அவன் மேல் வீசினார். இளைஞன் இப்போது இன்னும் பெருமுயற்சி எடுத்து கிளை மேல் ஏறிவிட்டான். விடுவெடுவென இறங்கி வந்த அவன் நேராக பெரியவரிடம் வந்தான். அவரை சரமாரியாக திட்டினான். ஏன் அப்படி செய்தீர்? உம்மை நான் உதவிதானே கேட்டேன் என்றான். பெரியவர் அமைதியாக சிரித்துக்கொண்டே, தம்பி, நான் உனக்கு உதவிதான் செய்தேன் என்றார். இளைஞன் திரு திரு என்று விழித்தான். பெரியவர் விளக்கினார். நான் உன்னை முதலில் பார்த்தபோது நீ பயத்தால் உறைந்து போயிருந்தாய். அப்போது உன் மூளை வேலை செய்யவில்லை. நான் கல்லை விட்டு எறிந்ததும் பயம் மறைய ஆரம்பித்தது. நீ என்னை எப்படி பிடிப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தாய். யோசிக்க ஆரம்பித்தவுடன் நீயாகவே உன்னை காப்பாற்றிக் கொண்டு கீழே இறங்கிவிட்டாய். உன்னை உன்னாலேயே காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று உன் அறிவுக்கு முதலில் புலப்படவில்லை. உன் பயம் உன் கண்ணை மறைத்து கொண்டிருந்தது. அதிலிருந்து உன்னை நான் திசை திருப்பினேன் என்று சொல்லிவிட்டு தன் வழியே போய்விட்டார். கடவுளும் அப்படித்தான். நமக்கு இருந்த உத்வேகத்தை அளித்து நம்மிடம் இருக்கும் பிரச்சனைக்கு நம்முடைய முயற்சியாலேயே தீர்வு காண வைப்பார். இன்னும் சில சமயத்தில் யாராவது ஒருவர் மூலமாக அந்த உத்வேகத்தை நமக்கு அளிப்பார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய